ஹலோ கைஸ், இது உங்கள் பிரசங்கட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு சோக விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். நம்மில் பெரும்பாலோருக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது பிரபல யூடியூபர் A2D நந்தாவின் தங்கை கீர்த்தனா அவர்கள் தன்னுடைய இளம் வயதில் மறைவடைந்ததாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது நிச்சயமாக அவருடைய குடும்பத்திற்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நாம அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களது வாழ்க்கையை பயந்து எங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவோம். A2D நந்தா என்பவர் தமிழ் யூடியூபர். உலகில் மிக பிரபலமான ஒரு காமெடி மற்றும் கேமிங் கிரியேட்டராக அறியப்பட்டவர். அவருடைய வீடியோக்களில் நடக்கும் கதைகளில் மனதை கவரும் குரல் பதிவில் மிகுந்த பங்கு வகித்தவர் அவரது தங்கை கீர்த்தனா. கீர்த்தனா அவர்கள் நந்தாவின் வீடியோக்களில் ஒரு பெண்மணி கதாபாத்திரங்களுக்கான குரல் பதிவை செய்ததிலிருந்து பலரின் மனதில் இடம் பிடித்தவர். அவரது குரல் தான் பல ரசிகர்களை அந்த கதைகளுடன் தொடர்புபடுத்தியது. ஒரு சகோதர சகோதரியின் நெருக்கமான பாசத்தை நம்மால் பார்க்க முடியும். 2024 டிசம்பர் 13 கீர்த்தனா அவர்கள் திடீரென மரணமடைந்தார். இந்த செய்தி A2D நந்தா அவர்களுக்கு ட்விட்டர் மூலம் மற்றும் யூடியூப் மூலம் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அவரது மரணத்திற்கான காரணம் வெளியிடப்படவில்லை. ஆனால் அவரது குடும்பம் மிகுந்த துயரத்தில் இருக்கின்றது. அவர்களின் தனிமையை மதிக்குமாறு ரசிகர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கீர்த்தனா ஒரு யூடியூப் கிரியேட்டரின் சகோதரி என்ற தகுதி மட்டுமல்லாமல் ஒரு நல்ல குரல் பாடலாகவும் ஒரு பெண் கதாபாத்திரத்தை உணர்ச்சிவசமாக வாழ்த்திய கலைஞராகவும் பலரின் மனதில் இடம் பெற்றிருந்தார். அவரது மறைவு அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, அவரது ரசிகர்களின் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களில் அவரது மறைவிற்கான வெளியான வருத்தமான பதிவுகளுக்கும் அவரது வாழ்க்கையில் அவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நமக்குகின்றன. கீர்த்தனா அவர்கள் நந்தாவின் பல முக்கியமான வீடியோக்களுக்கு குரல் பதிவு செய்து பலரையும் அந்த கதைகளுடன் தொடர்புபடுத்தியுள்ளார். இவர் குரல் யாருக்கு மாற்றாக இருக்க முடியாது என்பதில் ஐயமில்லை. கீர்த்தனாவின் குரலால் தான் A2D வீடியோக்கள் நமது வாழ்க்கையில் இன்றும் இடம்பெற்றுள்ளன. அவரது குரல் இல்லாமல் அந்த கதைகள் ஒரு பக்கம் காலியாகவே இருக்கு. நந்தா மற்றும் கீர்த்தனா இருவருக்கும் இடையிலான உறவு அவரது வீடியோக்களிலும் நந்தாவின் சமூக வலைதள பதிவுகளிலும் வெளிப்படையாக தெரிந்தது. என் தங்கி எனக்கு உயிரின் ஒரு பகுதியாக இருந்தால் என்று நந்தா தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். இது அவரின் துயரத்தை உணர்த்துவதற்கில்லை, அவர்களது உறவை எவ்வளவு விரும்பினார் என்பதை வெளிப்படுத்தி. அவர் திடீரென மரணமடைந்த செய்தி அனைவருக்கும் ஒரு நினைவூட்டலாக இருக்க வேண்டும். வாழ்க்கை மிகவும் குறுகியது. நம்முடன் இருக்கும் அன்பு உறவுகளுடன் சிறந்த தருணங்களை சிறப்பாக செலவிடுவது மிக முக்கியங்க. கீர்த்தனாவின் மறைவுக்கு பலர் பணமார்ந்த இரங்கலை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறாங்க. அந்த இடத்தில் கீர்த்தனா மரணம் இது நம்ம எல்லோரையும் ஆழ்ந்த சிந்தனையிலும் துயரத்திலும் ஆழ்த்தும் ஒரு செய்தி. நம்முடைய அன்புக்குரியவர்களை பாதுகாத்து அவர்களுடன் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக வாழ்ந்து கொள்ள மிக முக்கியம். நண்பர்களே, இந்த காணொளி மூலம் நம் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதோடு கீர்த்தனாவின் குடும்பத்திற்கும் நந்தாவிற்கும் நாம் மனமார்ந்த ஆறுதலை தெரிவிக்கிறோம். நன்றி.